இப்படின்னு எக்கச்சக்கமா பாயிண்ட் கொடுத்தேங்க. நான் ஹையர்ல இருந்து லோயர் சொல்லி வேமா முடிச்சுட்டேன். ஹையர்ல இருந்து பார்க்கும்போது எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். ஆட்களை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆத்மாவை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஏனென்றால் இருப்பது ஒன்றே அப்படின்னு அந்த ஹையர் நாலேஜ், அதுதான் ட்ரூத், அதுதான் ரியாலிட்டி, அதுதான் உண்மை. அந்த உண்மையில நின்று பார்த்தோம்னா இந்த ப்ராஃபிட்டும், அதாவது லாபமும் நஷ்டமும், இழப்பும் வருமானமும் பெருசா அர்த்தமற்றதாகி, ஆனா நம்ம அந்த நிலையில இல்லாம கீழே இறங்குறது தான் பிரச்சனை. ஸோ முதல்ல அந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா இது எளிதாகுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, அலை கடல் அலைகளாகின்றன அப்படின்னா, ஒரு அலை வந்துவிட்டால் கடலுக்கு வருமானம் என்றோ, ஒரு அலை இழந்து விட்டால் கடலுக்கு இழப்பு என்றோ ஒருவன் எண்ணினால் எப்படி ஒரு மடத்தனமாகிடுமோ, அப்படி எனக்கு வருமானம் வந்துவிட்டது, எனக்கு இழப்பு வந்துவிட்டது என்று என்பது ஒரு மடத்தனமாகிறது. உண்மையிலிருந்து பார்க்கும்போது, எங்கிருந்து பார்த்தா கடல் தன்மையிலிருந்து பார்த்தா, நீ அலைகளாக கேரக்டர்ல ஒட்டி பார்க்கும் போதுதான் கெயின், ப்ராஃபிட், லாஸ் எல்லாமே எஃபெக்டிவ் வரும். ஆனா கடல்ல இருந்து பார்க்கும்போது அது மிக சாதாரண விஷயமாக தோன்றுகிறது. அப்படின்னு பார்க்கும்போது இங்கே யாரும் இழப்பதும் இல்லை, இங்கே யாரும் சம்பாதிப்பதும் இல்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான உண்மையை நம்ம அங்கிருந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது கொஞ்சம் லோயரா, அதாவது மிடில், அப்பர் மிடில்ல வந்தா என்னன்னு சொல்லலாம்னா, அவன் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண, அதை நான் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது இறைவன் மாயையாக உருவாக்கி விட்டான்னா, ஏன் மாயையாக உருவாகனா அப்படின்னு பார்க்கும்போது, டு என்ஜாய், அமிர்தமோட ஞானதேவர் சொல்றாரு, அனுபவிப்பதற்காக. சரி, மாயோட அனுபவம்னா எங்க வருதுடான்னா மாயை. மாயைனா என்னன்னு பார்த்தா மாறிக்கொண்டிருப்பதுதான் மாயை. அப்ப எது ஒன்று மாறாமல் இருக்கிறதோ அது மாயை ஆகாது அப்படின்னு பார்க்கணும். சரி, ஏன்டா மாறிக்கொண்டிருப்பதை மாயையாக கொண்டு வந்தான்னு பார்த்தா, அங்கதான் பேரானந்தம் இருக்கிறது, அங்கதான் ஆனந்தம் இருக்கிறது, அங்கதான் சுகம் இருக்கிறது, அங்கதான் கிக் இருக்கிறது அப்படின்னு புரியுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, நீ எந்த ஒரு சுகத்தை வேணா எடுத்துக்கோங்க, உலகத்துல எந்த சுகத்தை எடுத்தாலும் அது இழப்பில் தான் சுகம் வருகிறது அப்படின்னு நமக்கு புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மைசூர் பாக், நம்ம சொல்லுவோம் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மைசூர் பாக் நம்ம இழந்துரும் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு மைசூர் பாக் இருந்தா பிடிக்காது. ஏன்னா இழப்புதல தான் கிக்கு ஜாஸ்தி. ஒரு நாள் அந்த மைசூர் பாக் எடுத்து நாக்குல வைக்கிறான், அப்படியே இலக்கு நாக்கு அப்படியே ருசியா தள்ளி அப்படியே முழுங்கணும். இங்க முழுங்காம இங்கேயே நின்றுச்சுன்னா அது கிக்கு கிடையாது. அப்ப நாக்கு இழந்துடணும், இந்த ருசியை பார்த்துட்டு நாக்கு இழந்துடணும். அப்படியே உள்ள போகுது, உள்ள போனோம்னா ஜீர்ணிச்சிடணும். ஜீர்ணிக்கிறதுனா என்ன? இழப்பது தானே. இல்ல நான்லாம் இழக்கவே மாட்டேன் அப்படியே நின்னதுன்னா வயிறு வெளியில. அப்ப சூப்பரா ஜீர்ணிக்குது. அப்ப எது கிக்கு? மைசூர்பா இழந்தா கிக்கு, இழந்தது அப்படியே லாவகமாக உள்ளே நாக்கை இழந்தால் கிக்கு, இங்கே குடல் அதை ஜீர்ணித்து அதை இழந்தால் அது கிக்கு. அதுக்கப்புறம் நேரம் அது போய் மலக்குடல்ல போய் உட்காந்துக்கிறது. அது மலமாக வெளியே இழக்கப்படவில்லை என்றால் கிக்கு இல்லை. அப்ப எதை கிக்குங்கிறான்? மைசூர்பா வச்ச உடனே கரையணும், கரைஞ்ச உடனே அது சூப்பரா ஜீரணமாகணும், அதுதான் கிக்கு. ஜீரணமாகிறது அப்படியே வெளியே போய் விழுந்துடணும், அதுதான் கிக்கு. அப்போ எந்த ஒரு சுகத்தையும் எடுத்தாலும் அது இழப்பதில் தான் இருக்கிறதே ஒழிய இழப்பு இல்லாமல் எந்த சுகமும் இருக்காது. இப்போ எனக்கு எனர்ஜி, பாதாம் பிஸ்தா எல்லாம் சாப்பிடுறேன், எனர்ஜி எடுக்கிறேன், எனர்ஜி எடுத்துட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்தா இருக்கு. அந்த எனர்ஜியை நான் எங்க ஸ்பெண்ட் பண்றேன், விளையாடுறேன். விளையாடுறது கிக்குன்னா அங்க எனர்ஜி இழக்கப்படுகிறது. அப்போ எதை இழக்கிறேனோ அப்பதான் கிக்கு வருது.
அப்ப அந்த எனர்ஜியை வச்சுட்டு நான் ஏதோ ஒரு வேலை பார்க்கிறேன், அந்த வேலை பார்க்கறதுக்கு எனர்ஜி வேணும்னா அப்ப வேலை என்பது அந்த அந்த கெயின் பண்ண எனர்ஜியை இழக்கும் போதுதான் கிக்கு வருது. ஆக எல்லாமே கிக்கு இழக்கும் போதுதான் கிக்கு வருது. இழக்கவே இல்லைன்னா கிக்கு எனர்ஜியா எனக்கு லாஸ் ஆகல. நான் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு எனர்ஜியே லாஸ் ஆகல அப்படின்னா அது கிக் ஆகாது. அப்ப எனக்கு உடம்பு சோர்வே தெரியலன்னா அப்ப எல்லாமே ஸ்டேக்னட் ஆயிடும், ஒரு பாறாங்கல் மாதிரி ஆயிடும். ஒரு ரொட்டீன் ப்ராசஸ் இருக்காது. ஸோ நான் எனர்ஜி லாஸ் பண்ணணும், மறுபடியும் நான் எனர்ஜி கெயின் பண்ணணும், இதுதான் ரொட்டீன் கொண்டு வந்தான். எல்லாமே ரொட்டீன்ல இருக்கு. அதுதான்டா கிக்கு. விதை மரமாக வேண்டும், மரம் பூவு காய் பழம் மறுபடியும் விதையாக வேண்டும். இந்த ரொட்டீன்ல தான் கிக் இருக்கு. அப்படியே நின்றுட்டா கிக் இல்ல. அதுதான் தெரியாம மியூட் பண்ணிட்டீங்க. அதன் விளைவாதான் நம்ம அந்த கிக்கே நம்ம அடைய முடிகிறது. அப்ப எல்லாமே ரவுண்ட்ல இருந்தாதான் கிக்கு. சினிமா காட்சியை பார்க்கணும், ஒரு காட்சி முடிஞ்சு இன்னொரு காட்சி போகணும். படம் விறுவிறுப்பா இருந்தாதான் கிக்கு. படம் சுலோவா போனா அப்ப இலக்கலன்னு அர்த்தம். இலக்கிறதுலதான் கிக்கு. படம் ஸ்பீடா போகணும், டக்கு 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 அடுத்து 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 என்ன 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 என்ன. அப்ப ஒன்று போய் ஒன்று இழக்குது. அப்போ ஒரு காட்சி அது இழந்துருந்தா வேணாம். அப்ப இழப்பதுலதான் கிக்கு அப்படின்னு வருது. எல்லாமே இழப்பதில் தான் கிக்காகி வருகிறது. இழக்கவில்லை என்றால் அது எங்கே கிக்காகும்? என்ன சொல்ல, ஒன்றை மெய் மறந்து ரசித்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னை இழக்கும் போதுதான் கிக்காகுது. ஒரு இரு காதலர்கள் காம சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் யார் உச்சத்தை, எந்த காதலர்கள் உச்சத்தை அனுபவிப்பார்கள் என்றால் எந்த காதலர்கள் தன்னை இழக்கிறார்களோ அந்த இடத்துல அவங்கதான் உச்சத்தை அனுபவிப்பாங்க. தன்னை இழக்காமல் அங்கே ஒரு அகங்காரமோ ஒரு பயமோ ஒரு வெறுப்போ ஒரு ஆசையோ எதிர்பார்ப்போ உள்ள வந்துச்சுன்னா நான் அங்க இருந்ததுன்னா அங்க கிக்கு இருக்காது. இழப்பதில் தான் கிக்கு. மெய் மறந்து ரசித்தேன், அப்ப இழந்தேன் அனுபவித்தேன். அததான் கடைசியில சொன்னாங்க, அண்ணா உண்மை இழந்து விடுது பேரானந்தம். அப்ப இழப்புதானே கிக்கு. எங்க பார்த்தாலும் இழப்பு கிக்கு இழப்பு கிக்கு. கடைசியில நான் பேரானந்தம் வேணும், அப்ப ஒன்னா இழந்துரு, எப்போதும் கிக்காவே இருந்துடலாம். சோ அவ்வளவு சூப்பரா அவர் சொல்லி முடிச்சாரு. அப்ப அதுதான் சரண்டருங்கிறான். ஏன்னா என்னை இழப்பது சரண்டருங்களா, சரண்டர்னா பேரானந்தம். அப்ப நீ உன் அகங்காரத்தை இழந்து விடுது, நீ பேரானந்தத்தை அடைவாய். அப்ப அகங்காரம் நான் இழக்க மாட்டேன்னு அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு. அது பிளெக்சிபிலிட்டி இல்லை. நான் மூவ் ஆகல. ஆத்து தண்ணீர் மூவ் ஆனா அது சூப்பர், மூவ் ஆகாம நின்றுச்சுன்னா அது விஷமாயிடும். அப்ப எதுவுமே போய்கொண்டு இருக்க வேண்டும், ரொட்டேஷன்ல இருக்க வேண்டும். அதுதான்டா கிக்கு. அப்படியே இருந்தா கிக்கே இல்லை. எது வேணா எடுத்துக்கோங்க. உறங்கி கொண்டிருக்கின்றான், உறக்கம் கிக்கு. அப்படியே பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் ஒருத்தன் உறங்கிட்டான், அது கிக்குன்னு சொல்லிட முடியுமா? அது அப்படியே இருந்தா அது கிக்கு கிடையாது. அந்த 8 மணி நேரம் கழித்து நான் உறக்கத்தை இழக்கும் போதுதான் விழிப்பு என்கிற கிக்கு கிடைக்குது. உறக்கத்தை இழந்தால் விழிப்புங்கிற கிக்கு கிடைக்குது. மறுபடியும் மறுநாள் நைட்டு 9 மணி ஆகுது. விழிப்பை இழந்தால் உறக்கம் என்ற கிக்கு கிடைக்குது. இந்த ஃபார்ம்ல எவனுக்குமே தெரியறது இல்லை. சார் எனக்கு தூக்கமே வரல நைட்டு ஃபுல்லா, அப்படியே என்னடா பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த செல்போனை நோண்டிட்டு இருந்தேன், கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தேன் செல்போன்ல. அப்புறம் எதையோ நினைச்சு, காதல் தோல்வி இல்ல ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நினைச்சு ஒரே விஷயத்த மண்ட ஓடிக்கிட்டு இருக்குன்னா தூக்கம் வரலங்கிறான். அப்ப தூக்கம் வரல அப்படின்னு சொல்றவன் முட்டாள். நீ விழிப்பை இழக்கவில்லை, அதனாலதான் தூக்கம் வரல. இப்ப விழிப்பை இழப்பதுன்னா என்ன? இப்ப ஏதோ மண்டையில ஓடிட்டு இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணு, நீ ரிலாக்ஸ் ஆகு. நீ இந்த டிவி பாக்குறது, அந்த செல்போன் பாக்குறது, செல்போன்ல விளையாடுறது, தேவையில்லாத எண்ணங்களை ஓட்டுறது, அப்பெல்லாம் விழிப்புல இருக்க. விழிப்பை இழந்தாதானே தூக்கம் வரணும். அப்ப விழிப்பை இழப்பதற்குண்டான முயற்சி செய்யாம எனக்கு தூக்கம் வரலையேன்னா எப்படி வரும்? வராது. அப்ப விழிப்பை இழந்தால் அவனே விழிப்புல இருக்கிறவன் விழிப்பை இழந்தால் தூக்கம்ங்கிற கிக்கு. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கவே முடியல, தூக்கத்தை இழந்தாதானே விழிக்க முடியும்.
சும்மா எந்திரிக்க ட்ரை பண்ணாலும் முடியாது. தூக்கத்தை இழக்க முயற்சி செய்வேன். அப்ப தூக்கத்தை இழப்பதுன்னா என்ன? இந்த தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சோகம் இருக்கு இல்லையா, அதை இழந்தாதான் விழிப்புங்கிற இது கிடைக்கும். ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெற முடியாது. இது எல்லாமே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. டிரான்ஸ்பர் வட்டப்பாதை. ஒரு கேள்வி, போனதான் திரும்பி வரும். இதுதான் வந்து லைஃப். நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பெரிய பிரச்சனை. என்ன வேணா எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தை வளரவே இல்லைன்னா ஒரே ஒரு கேள்வி, பணத்தை இழந்தால் என்ன கிக்கு, ஆரோக்கியத்தை இழந்தால் என்ன கிக்குன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க. நான் வரேன், கடைசியில வரேன். அது வந்து லோயர் மிடில் கேள்வி. நான் அப்பர் மிடில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே ஓகே, சரியா? அப்ப இழப்பதுதான் கிக்கு அப்படின்னு வருது. ஆனா இவ கேட்ட கேள்வியே வந்து இப்பதான் நான் சொன்னேன், அந்த உறக்கத்திலேயே உறக்கத்தை இழப்பது கிக்கு. உறக்கத்தை இழக்க தெரியாதவன் தூக்கத்தை அனுபவிக்க முடியாது. அடுத்து கேட்டான், ஆரோக்கியத்தை இழந்தால் கிக்கா அப்படின்னா, நோயின்னு ஒண்ணு வருது இல்லையா, அது ஏன் வருது? என்னை சரிப்படுத்துவதற்காக. ஆரோக்கியம்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. நமக்கு ஏன் வந்து கண்ணனே வந்து 75 ஆண்டுகள் 125 ஆண்டுகள் கழிச்சு போயிடுறாரு? அதுக்குதான் நான் இப்ப சொன்னேன், ஒரு குழந்தை இருக்கிறது 3 வயசுல அப்படியே நின்றுச்சுன்னா அத வந்து டாக்டர் கூப்பிட்டு போறான், வளர்ச்சியே இல்லைன்னு. அப்ப அது மாறிக்கிட்டே இருந்துக்கணும். மாறவில்லைன்னா காலி. அப்போ ஒரு ஆள் வந்து இருக்கிறாரு அப்படியே மாறிக்கிட்டு, அப்போ அந்த 3 வயது குழந்தை தன் ஆரோக்கியத்தை இழந்தாதான் 10 வயசுக்கு வர முடியும். 10 வயசு இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை இழந்தாதான் 25 வயசு வர முடியும். 25 வயசு அந்த ஆரோக்கியத்தை இழந்தாதான் 50 வயசு மெச்சூரிட்டி கிடைக்கும். அப்புறம் தான் வந்து நான் இந்த உடம்பையே இழந்தாதான் முக்திய கிடைக்கும். ஆரோக்கியம்னா உடம்பு தானே. உன்னை இழந்து விடுங்கிறான், இந்த உடம்பையே இழந்தாதான் உனக்கு முக்தி கிடைக்குங்கிறான். அப்ப ஆரோக்கியத்தை இழந்தால் உனக்கு முக்தி வச்சுக்கோங்க. அப்ப இழப்பது பிரச்சனை என்னன்னா, இதுதான் நான் லோயர் மிடில்ல சொல்ல நினைச்சேன். லாஸ் ஆகும் போது எனக்கு கிக்கு கிடைக்கலங்கிறான். சரி, ப்ராஃபிட் வந்துருச்சு. ப்ராஃபிட் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அந்த ப்ராஃபிட்டை இழந்தாதானே கிக்கு. அந்த ப்ராஃபிட்டை செலவு பண்ணணும்ல. நான் வந்து ஹோட்டலுக்கு போய் பணத்தை கொடுக்கணும்ல, செலவு பண்ண. அந்த ப்ராஃபிட்டை இழந்தாதான் கிக்கு. ப்ராஃபிட்டை இழக்கலைன்னா எங்க கிக்கு கிடைக்கும்? பணம் வருது வச்சுக்கிறேன், பணம் வருது வச்சுக்கிறேன், பணம் வருதுன்னு அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா அது கிக் கிடையாது. அப்போ ப்ராஃபிட்டை இழக்கிறதுல கிக் அனுபவிக்கிறான். டைரக்டாவே இழந்தா அவனுக்கு கிக்கா தெரியல, அதான் பிரச்சனை. அப்போ ஒரு சில இடத்துல நான் இழந்துதான் கிக் அனுபவிக்கிறேன். ஆனா பற்றுன்னு ஒன்று வந்து விடுகிறது. ஆதலால் அது கிக்காக தெரிவதில்லை. இப்ப அவன் கேட்ட கேள்வி, ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், இதெல்லாம் எனக்கு கிக்கா தெரியலன்னா அதுல பற்று இருக்கான். எவன் ஒருவன் ஆரோக்கியத்திலையும் உடம்புலையும் பற்று வச்சிருக்கான் அவன் கேட்கிற கேள்வி. இப்ப எவனை வந்து அடிக்ஷன் சொல்றோம், குடிக்கிறவனை எவனும் அடிக்ஷன் சொல்ல மாட்டான். அதை குடிச்சிட்டு அதை இழந்துட்டு அடுத்து சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிட்டு வேலை பார்க்க, அதை இழந்துட்டு வேலை பார்க்கற வேண்டிய நேரத்துல வேலை பார்த்துட்டு அதை இழந்துட்டு அப்படியே தூங்குற நேரத்துல தூங்கிட்டு அதை இழந்துட்டு அப்புறம் மறுபடியும் அந்த தண்ணி அடிக்கிற நேரத்துல கரெக்டா அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை இழந்துட்டு அடுத்து போயிட்டே இருந்தோம்னா அவனை வந்து யாரும் தப்பு சொல்றதே இல்லை. ஆனா அந்த தண்ணி அது மட்டுமே அப்படின்னு அதை எவன் இழக்க விரும்பவில்லையோ அவனை அடிக்ஷன். இழந்துட்டு அடுத்த பரிமாணம் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்தாதான் கிக்கு. ஆனா இது புரியாத மனம் ஒன்றிலே, அப்ப அடிக்ஷன் ஆனவனுக்கு என்ஜாய்மெண்ட்டே இல்லைன்னு நிறைய இடத்துக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஆனா அவன் தவறா புரிஞ்சுக்கிட்டு அப்ப அந்த அடிக்ஷன் ஆனவன் கேட்கிற கேள்வினா இதுல இழப்புல கிக் இல்ல. அப்போ போதை அந்த அளவுக்கு தான் இருக்கணும், அதுக்கு மேல அடுத்து விழிப்புக்கு வரணும். இப்படியே போயிட்டு தானே இருக்கணும். அப்ப அந்த எல்லாமே அந்த ப்ராசஸ்ல எந்த அதே மாதிரி லாஸ்ட் சவுண்ட் அப்படியே கட்டாயிடுச்சு இழந்தாதானே கிக்கு, அதேதான் லாஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. அப்ப இழந்துதான் கிக் அனுபவிக்க போற. ப்ராஃபிட் வந்தாலும் இழந்துதானே கிக் அனுபவிக்க போற.
நீ டைரக்டா இழந்துட்ட, இதை அனுபவிக்க தெரியல. ப்ராஃபிட்டை இழந்து கிக் அனுபவிக்கிற உனக்கு லாஸை இழந்து கிக் அனுபவிக்க தெரியல. அவ்வளவுதான் பிரச்சனை தான். மூவ் ஆகணும் எல்லாமே தானே. இப்ப பிசினஸ்னா என்ன? பொருளை வாங்குறான், பொருள் அங்கேயே நிற்கணுமா? ரொட்டேஷன்ல இருக்கணும் பணம் அப்படிங்கிறான். அப்ப இழந்துகிட்டே இருக்கணும். அதுதான் பிசினஸ். பிசினஸோட கான்செப்டே வாங்கணும், தரணும், போயிடணும், ரொட்டேஷன்ல இருக்கணும். அப்ப இழப்புலயே இருக்கணும், மூமெண்ட்லயே இருக்கணும். இழப்புங்கிறது வந்து மூமெண்ட், இழப்பு இல்லாததுங்கிறது ஸ்டாக்னட், அப்படியே நிக்கிறது. அப்ப எவன் வந்து மூமெண்ட்லயே இருக்கிறானோ அவன் அனுபவிக்க தெரியும் வாழ்க்கையில. எது நடந்தாலும் சரி, வாட் நெக்ஸ்ட், அடுத்து அடுத்து அது எப்படி வந்து நரி போய்கொண்டிருக்கிறதோ அப்படி அவன் மூமெண்ட்லயே இருந்தானா பிரச்சனை இல்லை. எங்கேயாவது ஒருத்தர ஸ்டக் ஆயினானா அவன அடிக்ஷன், மனோவியாதி, அவனுக்குதான் வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி சிந்திக்கிறேன். காலையிலேயே நினைச்சேன், அடுத்து போயிட்டான பிரச்சனையே இல்லை. அவளே நினைச்சிருந்தா அவன் பைத்தியம். அப்போ எது ஒன்னும் ஸ்டக் ஆகி ஸ்டாக்னட் ஆக நின்று விட்டதோ அதை வந்து நம்ம வந்து முட்டாள்தனம். அது வந்து சிக்கே இல்லை. ஏன்னா அவ்வியக்தத்துல இருந்த பரமாத்மாவே அது சும்மாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மாய அது உறக்கம், விழிப்பு. ஸோ உறக்கம் மட்டுமே இருந்தாலும் அது கிக்கு கிடையாது, விழிப்பு மட்டுமே இருந்தாலும் கிக்கு கிடையாது. அதனால மறுபடியும் அவ்வியக்தத்துக்கு போயிடலாம். ஸோ மாற்றம் மட்டுமே கிக்கு, மாற்றம் என்றால் இழப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை. இது ரெண்டாவது. மூணாவது வந்து என்ன பண்ணிட்டானா, இதெல்லாம் இவனுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டானுங்க. என்னதான் தெரிஞ்சாலும் இவனுக்கு புரிஞ்சுக்க மாட்டானுங்க. அப்ப இவனுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா ஆகணும். இவன் இழக்காமல் இருந்தாதான் இவனுக்கு கிக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் போட்டுருவான். அதுக்கு இவனுக்கு கிக்கு கொடுத்துருவோம் அப்படின்னா சூப்பரா கான்செப்ட் கொண்டு வந்தா மூணாவது லா ஆஃப் கர்மா. அப்ப நீ என்ன ஆக்ஷன் பண்றியோ அதுக்கு உண்டான ஊதியம் உனக்கு கிடைச்சிடும். உனக்கு இழப்பே என்பது இல்லைன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தான். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இதற்கு உண்டான விளைவு எனக்கு கிடைச்சிடும். உலகத்துல எந்த சக்தியும் அதை பிரிக்கவே முடியாது. இந்த ஒரு அறிவு இருந்துச்சுன்னா அதை எப்படி இழப்புங்கிறான். அவன் கேட்டான், லாஸ் ஆனாலே இழப்பை எப்படி எடுத்துக்கிறதுனால? ஏன் லா ஆஃப் கர்மா தெரிஞ்சவனுக்கு அது லாஸ் எப்படி தெரியும்? எங்கேயோ வாங்கினதானே திருப்பி கொடுத்துருக்கான். கடனை வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுத்தா லாஸா? அப்போ ஒண்ணு இங்க லாஸ் ஆயிடுச்சுன்னா எங்கேயோ வாங்கிட்டு இப்ப போயிருக்கு. அதான லா ஆஃப் கர்மா. அப்ப என்ன பண்ணிட்டான் கண்ணன், நீ இழக்கவே வேண்டாம்டா, நீ கெயின்லே, நீ என்ன பண்றியோ அதுக்கு உண்டான ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். அதே தாங்க நீ எடுத்தா கொடுக்க வேண்டியது வரும், கொடுத்தா எடுக்கல, அவ்வளவுதான். அப்போ இதுல இழப்புக்கிறதே இல்லையே. எடுத்ததை கொடுத்தா எவனாவது லாஸ்டும் பானா? ஸோ அது வந்து கொடுத்ததை எடுத்தா ப்ராஃபிட்டா? ப்ராஃபிட் சொன்னா லாஸ். அந்த ப்ராஃபிட் எப்போ வரும்? எங்கேயாவது இழந்திருந்தா இப்ப எனக்கு ப்ராஃபிட் வரும், எங்கேயாவது நான் புடுங்கி இருந்தா இப்ப எனக்கு லாஸ் ஆகும். அப்போ நோ ப்ராஃபிட் நோ லாஸ், எல்லாமே என்னுடைய தான் அப்படின்னு மூணாவது இந்த லோயர் மெடியில கான்செப்ட் வச்சு நீங்க வந்து லா ஆஃப் கர்மா படி பார்த்தா உலகத்துல எதுவுமே இழப்பு இல்லை. நீ இழந்து கஷ்டப்படுவாயிட்டு நீ இழக்காமலே உன்னை கண்ணன் வைத்து விட்டான். எதுக்குடா நீ இழந்து இழந்து நீ இழப்புங்கிற வார்த்தையை நீ அழுதுற? உனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப நீ இழக்கவே மாட்டாய். கேரண்டி, கேரண்டீடு ப்ராஃபிட். நீ எதை செய்கிறாயோ அதுக்கு உண்டான ரியாக்ஷன் கேரண்டீடு, அவ்வளவுதான். அப்ப லாஸே கிடையாது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடுது. அடுத்து நாலாவது பாயிண்ட் வந்து இன்னும் ஒரு படி கருணைக்கு போய் விஷயத்துலதான் உனக்கு சுவை இருக்குன்னு நினைப்ப. சில பேர் மனதை கொடுத்தானா, மனதை கூட கொடுக்கல, விஷயத்தையே கொடுத்தான். நீ ஏன் மனசை வச்சு கூட நீ அழுவடா? நீ விஷயத்துல தானே சுகமா இருக்கிற, விஷயத்தையே உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்களே கொடுத்துட்டான். அப்ப நீ சுகமாக இருக்க வேண்டிய அனைத்தையும் நீ இழக்கவே முடியாதபடி, நீயே நினைச்சாலும் இழக்க முடியாதபடி கொடுத்துட்டான். நீ ஏன் இழக்கிறேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதான் சூரியன். சூரியனை ஒன்னால் இழக்க முடியுமா? உன்கிட்ட இருந்து எவனாவது புடிங்கிட்டு போக முடியுமா? இல்ல நீ சூரியனை தொலைக்க முடியுமா? சூரியன் இல்லைன்னா உன் வாழ்க்கையே இல்லை. சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி காற்று. காற்றுதான் ஒவ்வொரு நிமிஷம் போயிட்டு இருக்கு. நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் அது போய்கிட்டு இருக்கு. அப்ப என் வாழ்க்கை சுகமாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் தேவைப்படுகின்ற காற்று, நீர் எல்லாம் இலவசம். கடல் இலவசம்,
மேல மலை தானா பம்ப் அடிச்சு மேல ஏறுது சூரியன் மூலியமாக, தானா கீழே கொட்டுது புவியீர்ப்பு விசை மூலமாக. எல்லாமே இலவசம். இதை இழக்க முடியாது, தொலைக்க முடியாது. எங்கு போனால் இருக்கும் மரங்கள் முட்டை கார்பன் டை ஆக்சைடு வாங்கி ஆக்சிஜன், இது எல்லாம் தான் நான் சுகமாக இருக்கிறதுக்கு 99.9%. இந்த 0.1% என்னன்னு கூட தெரியாது. அது பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யானாக இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா 99 ஏன் காற்று இல்லாம ஒன்னால சுகமா இருக்க முடியுமா? நீர் இல்லாமல் ஒன்னால் சுகமா இருக்க முடியுமா? சூரியன் இல்லாமல் ஒன்னால் சுகமா இருக்க முடியுமா? புவியீர்ப்பு விஷயம் என்னால சரியாவே இருக்க முடியாது, நினைக்கிட்டு இருக்கேன். அப்போ நீ சுகமாக இருக்கணும், 100% சுகமா இருக்கணும், விஷயத்தை வச்சே சுகமா இருக்கணும். அந்த விஷயத்தையே கொடுத்துட்டா சூரியன் காற்று எல்லாம் விஷயம். ஒரு விதை போட்டா நீ வந்து மேனுஃபேக்சர் பண்ண வேண்டாம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னா நான் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு 10 கிலோ மெட்டீரியல் உள்ள அனுப்புனேன்னா ஒரு சிலையாக அது வெளியே வரும்போது அதுல 8 தான் இருக்கும், மீதி எல்லாம் வேஸ்டேஜ் ஆயிடும். ஆனா இங்க ஒரு விதைய போட்டா அவுட்புட் பார்த்தா வருஷம் வருஷம் மாங்காய் 5000 காய் காய்ச்சி ஒரு விதை. அப்ப எப்படி இன்புட்டோட அவுட்புட் ஜாஸ்தி வருது? ஏன்னா நீ இழக்க கூடாதா? நீ விஷயத்துல தானே சுகமா இருக்க. இந்த விஷயத்தை அள்ளி கொடுத்துடுறேன், நீ எவ்வளவு வேணா அனுபவிச்சுக்கோ, உன்கிட்ட எவனையும் புடுங்க முடியாதபடி விஷயத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு ஒரு ஃபீல்ல இறைவன் அள்ளி கொடுத்துட்டான். இதுக்கு மேலையும் நான் இழக்கிறேன் 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 அப்படின்னு புரியலைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், பரவாயில்ல. அந்த இழப்புல இருக்கிற கஷ்டம் சுகம். அந்த இழப்புல இருக்கிற கஷ்டம் கூட இழப்புல ஒருத்தன் இழக்கிறேன்னு வேதனைப்பட்டா கூட அது கூட கெயின்னு தான், அதன் விளைவாக ஞானம் வருகிறது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ எதுவுமே இழப்பல்ல அப்படின்னு ஃபீல் நிறைய சொல்லிட்டேங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன்.